வணக்கம் எல்லாருக்கும். நான் தான் ராகவன். ஸோ இதில் கணவருக்கு இந்த ஃபேஸ் எங்கேயாச்சும் பார்த்துருப்பாய், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் அப்படி எங்கேயும் பார்த்துருப்பாய். சில பேருக்கு பேர் கேள்விப்பட்டிருப்பாய், ஆள தெரியாமல் இருக்கும். அதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. ஒரே பேரில் யாழ்ப்பாணத்தில் நாங்கள் 2 பேர் இருக்கோம். அப்போ சில பல குழப்பங்கள் அப்படியான பிரச்சனைகள் இருக்குது. ஸோ எந்த பேர் தயாராகவன், தேவரன் ராகவன். முழு பேர் தேவரன் ராகவன். ஸோ ஷோர்ட்டா தயாராகவன் சொல்கிறேன். ஒரு 4-5 வருஷமா, ஒரு 6 வருஷத்துக்கு கிட்ட யாழ்ப்பாணத்தில் பயாலஜி படிப்பீரன். ஒரு 4 வருஷம் அல்லது 3 வருஷத்துக்கு கிட்ட ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் கிளாஸ் செஞ்சு கொண்டிருக்கேன். ஸோ வளமையாக ஒரு செமினார் செய்கிறேன். கடைசியாக கிளாஸ் முடிகிற இடத்துல செமினார் செய்கிறேன். கிளாஸ் முடிகிற டைமில் செமினார் செய்கிறேன். வளமையாக நேரடியாக செமினார் செய்கிறேன். இந்த முறை நேரடியாக செமினார் செய்கிறதுக்குள்ள சில பல குழப்பங்கள், அதனால் செய்ய முடியாமல் போயிட்டு. அப்போ இந்த முறை அந்த நேரடியாக நடக்கக்கூடிய செமினாரை வளமையாக நேரடியாக செமினார் என்றால் கிளிநொச்சியிலையும் ஜாழ்ப்பாணத்தில் செமினார் செய்கிறதில்லை. அங்கே நான் படிப்புகிறேன்றதால, நிறுவனத்தில் படிப்புகிறதால செமினார் செய்வதில்லை. கிளிநொச்சியிலையும் முல்லைத்தீவிலையும் தான் வளமையாக நான் செமினார் செஞ்சு கொண்டிருக்கேன். நான் ஒரு அசோசியேஷனோடு சேர்ந்து செஞ்சு கொண்டிருக்கேன். ஆனால் இப்போ இந்த முறை வேற ஆக்களுக்கு அந்த விஷயம் போயிட்டுன்றதால நானும் அதை பற்றி செமினார் செய்கிறத பற்றி யோசிக்கல. பிறகு செமினார் செய்வோமா விடுவோமான்னு சொல்லி குழப்பம். அப்போ இறுதியாக செமினார் ஓகே 21ஆம் தேதி, அதாவது இன்றைக்கு 19, 20, 21ஆம் தேதி செமினார் செய்கிறது இறுதியாக முடிவெடுத்திருக்கேன். அப்ப இந்த செமினார்ல நீங்க என்னது சொல்ல போறீங்க? என்னது ஒன்றுமே படிக்காம இருந்துட்டு எடுக்கலாமா? கணக்கு அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் வருது. அப்போ பார்த்துருக்கேன். ஸோ இன்ஸ்டா, ஃபேஸ்புக், அநேகமாக டிக்டாக் திறந்தோடனே அப்படிப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட் தான் வருது. என்னது ஒன்றுமே 24 நாள் இருக்குது, 20 நாள் இருக்குது, அதுக்குள்ள இவ்வளோ காலம் படிக்காட்டிக்கும் என்ன செய்யணும்? அப்போ எடுக்கலாம், உன்னோட இவ்வளோ பெரிய பேக்கேஜ் இருக்குது. அப்போ நீ இப்போ யோசிப்பாய், இவனை எவ்வளோத்தை வசூல் பண்ண போறானாக்கு இந்த செமினார் ஒரு ஃப்ரீ செமினார். சரியா? செமினார் செய்யறதுக்கான நோக்கம், நான் ஒரு ஆள் இருக்கிறேன், என்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காண்டி மட்டும்தான். ஓகே, நான் ஒரு ஆள் இருக்கேன், நான் படிப்பேன். எனக்குரிய ஒரு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனோம்னா எனக்குரிய பாப்புலாரிட்டி. ஓகே, ஸோ என்ன பிரபலப்படுத்துறதுக்காக மட்டும்தான் நான் இந்த செமினார் செய்கிறேனே தவிர அதில் உனக்கும் பிரயோசனப்படும். சரி, என்ன பிரபலப்படுத்துறதுக்காக மட்டும் என்று சொல்லினாது அதுல உனக்கும் பிரயோசனப்படும். பிரதானமான என் சார்பில் நான் யோசிக்கக்கூடிய பிரதானமான நோக்கம் என்னன்னு கேட்டா, எந்த பாப்புலாரிட்டிக்கு, சரி, எந்த பிரபலத்தன்மையை கூட்டுறதுக்காக நான் இந்த செமினார் செஞ்சு கொள்றேன். டு பி ஓப்பன். பட் அதனால உனக்கும் பிரயோசனம் இருக்கும். இப்ப மற்றவர்கள் சொல்ற மாதிரி இந்த ஒரு நாள்ல அல்ல 20 நாள்லயே எடுக்கலாம் அப்படி இல்லை. எந்த ஒரு நான் வாக்குறுதியும் தெரியல. நான் உனக்கு தரக்கூடிய வாக்குறுதி, இந்த முறை ஃபைனல் பேப்பர் இப்படி பெரும்பாலும் இப்படி இருக்கலாம். வளமையான ஒரு அனுமானம் சொல்லணும். அந்த அனுமானம் பொதுவாக சரிவானது. அதே மாதிரி நான் இந்த முறையும் சொல்றேன், இப்படி ஒரு பேப்பர் என்ன செய்யலாம், அப்ப இந்த விஷயங்களை பிரதானமா கவர் பண்ணி ஒரு பேப்பர் என்ன செய்யலாம், இந்த முறை ஃபைனல் பேப்பர் இந்த விஷயங்களுக்குள்ள நிற்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை எம்சிக்யூ ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ, ஸ்பெசிபிக்கா எஸ்ஏலையும் எம்சிக்யூம் ஃபோக்கஸ் பண்ணி கைப்பேன். அதே மாதிரி எக்ஸாம் செய்யறதுக்கு தேவையான டிப்ஸுகளும் கொஞ்சம் சொல்லி கொண்டு போவேன். இதை விட இந்த வீடியோ உனக்கு யூடியூப் பிளாட்ஃபார்ம்லாம் கிடைக்கும். சரியா? இந்த யூடியூப் எல்லாம் உனக்கு இந்த வீடியோ கிடைக்கும். அப்ப நீ இந்த யூடியூப் வீடியோல எத்தனை பேர் இந்த கன பேர் என்ன சரி பண்ணாப்பா இந்த எஸ்ஏ செய்யுங்க என்று சொல்லி கனவேர் இந்த எஸ்ஏ எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள் என்று கணக்க ஒவ்வொரு சேனல்லையும் உலாவி தெரியுது. சரியா? அப்ப அது உலாவட்டும். சரியா? என்ன டெலிகிராம் சேனல்ல, ஓகே, என்ன டெலிகிராம் சேனல்ல நான் ஒரு போல் போடுறேன். சரியா? ஒரு போல் போடுறேன். ஒரு 3 எஸ்ஏ சாய்ஸ் பண்ணி எடுத்துட்டு, முக்கியமா வர்றேன்னு நம்புறேன், ஒரு 3 எஸ்ஏ சாய்ஸ் பண்ணி எடுக்கிறேன். அந்த எஸ்ஏல நான் ஒரு எஸ்ஏ செஞ்சுடலாம். ஒரு எஸ்ஏ, ஓகே, என்னால செஞ்சிடக்கூடியது ஒரு எஸ்ஏ. கிட்டத்தட்ட பின்னேரம் 7 மணிக்கு செமினார் ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னு சொன்னா ஒரு 10 அல்லது 11 மணி மட்டும்
தான் மேக்சிமம் கொண்டு போகலாம். 10 மணி மட்டும் தான் மேக்சிமம் கொண்டு போகலாம். ஒரு 3 hours தான் மேக்சிமம் கொண்டு போகலாம். அந்த 3 hoursக்குள்ள நான் கணக்கு விஷயம் கேட்க வேண்டியிருக்கு. அப்ப தியரியும் வந்து ஃபுல்லா சொல்லி கொண்டிருக்கிறதுக்கு சாத்தியப்பாடுகள் சரியான குறைவு. அப்ப இருக்கிற ஐடியா பெஸ்ட் என்று கேட்டா ஏதாச்சும் ஒரு எஸ்ஸே செய்து வருது. ஸோ அந்த டெலிகிராம் பூல்ல வந்து எது கூடின அளவு ரெஸ்பான்ஸ் வருதோ அந்த எஸ்ஸையை மட்டும் நான் இந்த லைவ் ஸ்ட்ரீம்ல வந்து செஞ்சு கொள்றேன். அதே மாதிரி யூடியூப்ல ஓப்பனா நீங்க எடுப்பீங்களான்னு கேட்டா இல்ல. ஏன்னு சொன்னா எனக்கு சொல்லி யூனிக்கான கணக்கு இது இருக்கு. எனக்கு சொல்லி கணக்கு யூனிக்னஸ் கணக்கு இருக்கு. சரியா? அப்ப அவள யூனிக்னஸ் வந்து நான் ஓப்பனா வெளியில வர்றதுக்கு எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லை. சரியா? சுத்தமா விருப்பம் இல்லை. ரிசோர்ஸ் புக்கை வாசிக்கிற பல பேரே என்ன செய்யணும், அப்ப பிரபலமான வாத்தியம்னு சொல்லி அந்த அந்த கேட்டகரிக்குள்ள வந்துட்டு சொல்லிக்க எனக்கு சொல்லி எனக்கு ஐடியாலஜி இருக்கு. ஸோ அதை விட நான் ஓப்பனா விடுறதுக்கு எப்பவுமே எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ நீ ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியன்னா மட்டும்தான். சரியா? செமினாருக்கு வந்து நான் ஒருத்தரையும் மெலக்கட்டாம பைஃபோர்ஸ் பண்ணி இழுத்துறேன். உனக்கு தேவையா வா, அவ்வளவுதான் கதை. ஸோ நீங்க ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணாக்களை மட்டும்தான் நான் இதுக்கு அலோவ் பண்ணுவேன். ஓகே, செமினாருக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணாக்களை ஃப்ரீ செமினார் தான், பட் ரெஜிஸ்டர் பண்ணி தான் வரணும். ஸோ நீ ரெஜிஸ்டர் பண்ணாக்களை மட்டும்தான் நான் கிளாஸுக்கு அலோவ் பண்ணுவேன். ஸோ அந்த நம்பரும் இந்த இந்த கீழே, அதாவது வந்து டிஸ்கிரிப்ஷன்ல, வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நம்பரும் வந்து அதை கண்டக்ட் பண்ண வேண்டிய அட்மின் நம்பரும் வந்து நான் போட்டுக்கொள்வேன். அப்ப அந்த டெலிகிராம் போல வந்து எந்த ஹெடிங் வந்து ஆக மோஸ்ட் வாண்டடா இருக்குதுன்னா அந்த டாபிக் மட்டும் நான் என்ன செய்யணும்டாப்பா செஞ்சு விடுவேன். ஸோ எம்சிக்யூ முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய எஸ்ஏக்கள் தொகுப்பு, அதை விட ஒரு தரப்பட்டுள்ள ஏதாச்சும் ஒரு எஸ்ஏ சரியா வரக்கூடிய நான் நம்பக்கூடிய ஒரு எஸ்ஏ வந்து தந்து கொள்வேன். இதை விடவும் வந்து நீ ஏதாச்சும் உனக்கு தேவை என்று சொல்லி இருந்துச்சுன்னு சொன்னா அந்த டிஸ்கஷன் குரூப்ல அல்லது வந்து இந்த வீடியோக்குள்ள இருக்கக்கூடிய கமெண்ட்ல சரியா, கமெண்ட்ஸ்ல வந்து நீ போட்டுக்கொண்டு சொன்னா, இந்த கமெண்ட் பண்ணின்னு சொன்னா அதை பார்த்து நான் ஃபர்தரா ஒரு முடிவெடுப்பேன்டா. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு பிரீஃப் இன்ட்ரடக்ஷன். ஸோ இதுதான் இந்த செமினார்ல செய்ய போறேன். அப்ப இந்த செமினார் யாருக்கு வந்து பிரயோசனப்படும் என்ற கேள்வி இருக்குன்னு சொன்னா இப்படி ஒரு கேட்டகரி இருக்கு. இப்போ ஆகப்பெரிய நம்பர் எல்லாம் இல்லடாப்பா, சில கிளாஸஸ் சில ஸ்டில் நவ் நான் சில இங்கிலீஷ் மீடியம் பர்சனல் கிளாஸ் எடுத்துருக்கேன், தமிழ் மீடியத்திலையும் சில பேருக்கு பர்சனல் கிளாஸ் எடுத்துருக்கேன். கடைசி நேரத்தில் வந்த வகுப்பு, இந்த வகுப்பு நான் ஏன் எடுத்துருக்கேன்டா எடுக்கிறதுக்கான நோக்கம் என்ன, இந்த பேரை ஃபிளாஷ் பண்ணுறதுக்காக மட்டும்தான், வேற எந்த ஒரு நோக்கத்துக்காகவும் இல்லை. அப்ப எல்லா வடக்கு இருந்து தெற்க மாதிரி இருக்கும், தெற்க இருந்து வடக்கு மாதிரி இருக்கும், இடத்துல இருந்து சரிக்கும் குழம்பு இருக்கும். எங்கேயோ இடத்துல ஆவோட படித்தது என்னோட கிளாஸுக்கு கடைசி நேரத்தில் கிளாஸுக்கு வருது வேறு வேண்டும் பிள்ளைகள். ஸோ அங்கே என்னோட கேட்டது பேப்பர் செஞ்சு விட்டா மட்டும் காணும். ஓகே பரவாயில்ல, எனக்கு பேர் வரும் தானே, இட்ஸ் ஓகே பரவாயில்லன்னு சொல்லி நான் அப்படியே வகுப்பு எடுக்கிறேன். இப்ப கிட்டத்தட்ட முழுக்க 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 எந்த ஒரு விளக்கமும் இல்லாம அப்படியே ரிசோர்ஸ் புக்கை வந்து என்டர்லா பாடமாக்கி இருக்கு. சரியா? ஆனா மார்க்ஸ் வருது இல்லை. ரிசோர்ஸ் புக் தெரியும் பாடமாக்கி இருக்குது, ஆனா மார்க்ஸ் வருது இல்லை. படிச்சு வச்சிருக்கேன், எனக்கு ரிசோர்ஸ் புக்ல இருக்கிற விஷயங்கள்லாம் தெரியும், மார்க்ஸ் வருது இல்லை. எப்படி எக்ஸாம் செய்யும் தெரியுது இல்லை, எக்ஸாம் டென்ஷனா இருக்குது. அப்படிப்பட்ட ஆட்களுக்கு இது ஒரு பெரிய பெர்ஃபெக்டான எக்ஸாம், பெர்ஃபெக்டா இருக்கும் உண்டு. ரெண்டாவது, இந்த செமினார் யாருக்கு பிரயோசனப்படும் என்று கேட்டா, ஒரு 20-26 எம்சிக்கு சரி எடுக்கிறேன், 20-26 எம்சிக்கு சரி எடுக்கிறேன். ஆனா மிஞ்சி போனா எனக்கு ஒரு 35-36 மார்க்ஸ் தான் வருது. அங்கால என்னால ஸ்கோர் பண்ண இல்லாம இருக்குது. சரியா? சிக்கு போயிடாம இருக்கு, எஸ் லெவல்லாம் இருக்கிறேன். அப்படி இந்த போர்டர்ல நிக்கிறேன், அதாவது எஸ் லெவல் போர்டர்ல நிக்கிறேன், 35, 36, 37 நிக்கிறேன். உறுதியாக சி வருமா இல்லையான்னு சொல்லி எனக்கு உறுதியாக எஸ் வருமா இல்லையான்னு சொல்லி தெரியாம இருக்குது. அப்படிப்பட்டவர்களுக்கு பெர்ஃபெக்டா இருக்கு உண்டு. சரியா? அடிமட்டத்துக்கு. அதே மாதிரி வந்து ஒரு 50 புள்ளியில நிக்கிறேன், எனக்கு பாடம் எல்லாம் தெரியும் சார், 50 புள்ளியில நிக்கிறேன், என்னால பிஇஓ அல்லது முடிக்கலாம் இருக்கு. அப்படிப்பட்ட ஆட்களுக்கும் பிரயோசனப்படும். இல்ல 60 மார்க்ஸ்ல நிக்கிறேன், 61, 60, 70 அப்படி இந்த போர்டர் நிக்கிறேன், என்னால அந்த போர்டர் பேரியரை தாண்டி இல்லாம இருக்கு. கிட்டத்தட்ட சிக்கு மேல நிக்கிறேன், ஆனா என்னால அந்த போர்டர் பேரியரை வந்து கிராஸ் பண்ணி கொண்டு போக இல்லாம இருக்குது. அப்படி ஒரு குழப்பமா இருக்குது. நான் என்னத்தை படிச்சுட்டு போனாலும் இந்த இடங்கள்ல பிளவுறேன், எம்சிக்யூல இப்படி நான் பிளவுறேன். சோ அப்படி பிரச்சனைப்படுறாக்களுக்கும் இந்த
செமினார் வந்து பிரியோசனப்படும். ஸோ அறவே படிக்காம ஒன்றுமே தெரியாத ஆட்களுக்கு கடைசி மட்டும் இது பிரியோசனப்படாது. சரியா? அது நீயாவே படிச்சுக்கொள்ளும். உனக்கும் மேபி பிரியோசனப்படலாம். என்று கேட்டா நீ ஒன்றுமே படிக்கல, என்னத்தை படிக்கிறேன்னு தெரியாம இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஆட்களுக்கு நான் ஒரு குறிப்பா ஒரு 15 20 ஒரு 25 டாபிக் சொல்லி வரேன். 25 டாபிக்ல மோஸ்ட் ப்ராபபிலி பெரும்பாலும் 4 அல்லது 3. சரியா? பெரும்பாலும் 4 அல்லது 3 எஸ்ஏ கிட்ட வரலாம். ஸோ வாய்ப்பான் பிழைப்பான் உனக்கு 3 எஸ்ஏ வரும் என்று சொன்னா அதில் நீ சொல்லிட்டா மார்க்ஸ் எடுப்பீன்னு சொன்னா உனக்கு பாஸ் வரும். ஸோ பாஸ் கேட்டகரியை வந்து ஃபெயில் கேட்டகரியை வந்து நான் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கொள்றேன். மிச்சது 40 மார்க்ஸ் நினைக்கிறேன். என்னால என்ன செய்யலாம் கிடக்குது, சிக்கு போகலாம் இருக்குது. அந்த 40ல ஒரு 50 மார்க்ஸ் கிட்ட நிக்கிறேன், என்னால சிக்கு போகலாம் கிடக்குது. 60 மார்க்ஸ் கிட்ட நிக்கிறேன், பிக்கு போகலாம் இருக்குது. பி இருந்தா காணும். 60 மார்க்ஸ் கிட்ட நிக்கிறேன், பி கிரேட் எடுக்கலாம் இருக்கு. 70 மார்க்ஸ் நினைக்கிறேன், எல்லாமே தெரியும், பாஸ் பேப்பர் எல்லாம் செஞ்சிருக்கேன், என்னால ஏ எடுக்கலாம் இருக்குது. நம்ம ஒரு ரிசல்ட்ஸ் வந்திருக்கு, 70 சொல்லிருந்தா மார்க்ஸ் வந்திருக்கும், 40 எம்சிக்கு 42 எம்சிக்கு வந்திருக்கு. ஆனா என்னால பி லெவல்ல நான் இருக்கேன், என்னால அங்கால அப்கிரேட் பண்ணலாம் இருக்குது. பி ஏ வருமா வராதா, மெடிசின் போவனா போக மாட்டேனா, அப்படிப்பட்டவர்களுக்கு இது பெர்ஃபெக்டா இருக்கு. சரியா? சோ நீ செய்ய வேண்டிய என்னன்னு சொன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு உங்க டீடைல்ஸ் கேட்கணும். பெயர் பட்ச் கேட்கணும். உறுதிப்படுத்த ஒன்றும் இல்லை, பெயர் பட்ச் கேட்கணும். ஏன்னு கேட்டா இந்த வேற ஃபர்தரா வரக்கூடிய அட்டுகளை உனக்கு ஷேர் பண்ணி கொடுத்தது உனக்கு பிரயோசனம். சில நேரம் நீ இந்த இந்த ஃபர்ஸ்ட் எடுக்கிற இது ஒன்றும் யூனிவர்சிட்டி கிடைச்சிது. பட் என்னமோ இருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வந்து கேட்பாங்க, அங்க போயிட்டு நீங்க போயிட்டு முதலாம் தடவை வேற வரவுன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரியா? சோ அங்கேயும் படிச்சுட்டேன், சரி வரையில. இங்கேயும் மாறி படிச்சிட்டேன், இந்த சைடையும் மாறி படிச்சிட்டேன், சரி வரையில. இனி யார்கிட்ட படிக்கிறேன்னே தெரியல. நான் பேசாம ரிசோர்ஸ் புக் எங்க போயும் ஒன்று பிரயோசனம் இல்லை தானே, நான் ரிசோர்ஸ் புக்கையும் ஃபுல்லா படிப்பேன் என்ற ஐடியாலஜியில நினைக்கிறேன். அப்படி யாரும் எத்தனையோ பேர் இருக்காங்க. சோ அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்குன்னு சொன்னா அவங்களுக்கு படிப்பிக்குது, நல்லா படிப்பிக்கும். அதில் உண்ட ஒப்பீனியன், நீ நல்லா படிக்கணும்னு சொல்லுது இல்லை. சரியா? உனக்கு பார்க்க ஓகே ஏதோ செய்வான் மாதிரி கிடைக்கும் என்ற ஒரு மன அப்படி கட்டாயம் ஒரு மனநிலை மாற்றத்தை கொண்டு வந்தாப்பா. சோ அப்படி உனக்கு ஒரு மனநிலை மாற்றம் பெறும் என்று சொன்னா அவன் என்ன சஜஸ்ட் பண்ணு. சரியா? என்ன சஜஸ்ட் பண்ணணும், அதுக்கு என்னைய ப்ரொமோட் பண்றது தான் இந்த செமினார். எல்லாத்துக்கும் வந்து ஓகே ஆல்ரெடி இங்க எல்லாம் படிச்சிருந்தாப்போ ஒன்றுமே எங்க படிச்சு எங்க விளங்கல, கடைசியா யாரொருத்தான் படிப்பிக்கிறான், தலைமையா போற மாதிரி போவோம் அப்படி யோசிக்கிறார்கள். ஓகே வந்துவார், உனக்கு வித்தியாசம் உண்டு, தெரியப்படுத்துவேன், அக்ஷன் தெரியப்படுத்துவேன் நினைக்கிறேன். அதே மாதிரி எந்த பேர்லயே கணக்கு குழப்பம் இருக்கு. திருப்பியும் சொல்ல, இந்த பேர் வேறாவன். எந்த அட்டெண்ட பார்த்தாலும் வேற ஆண்டு வரும், இல்லது டிஆர் ஆண்டு வரும். ஓகே, இனிஷியல்ல டிஆர் வரும். அந்த டிஆர் ஆறு என்று காட்டுறதுக்கான ஒரு செமினார். ஓகே, இதுதான் டிஆர். சரியா? இவர் இப்படிதான் படிப்பார் என்றதை காட்டுறதுக்கான ஒரு செமினார் தான் இருக்கு. ஆக்சுவலா இதுல பொதுநலம் கலந்த சுயநல. சரியா? அதாவது உனக்கும் பிரியோசனப்படும், எனக்கும் பிரியோசனப்படும், இந்த ஒரு நோக்கத்துக்கான தான் செய்யறது. சூமில் நடக்கும் ஃப்ரீ செமினார். பட் நீ என்ன சொல்லணும்னா ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகே, சோ வேற ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு சொன்னா டெலிகிராம் பொட் இருக்குது, டெலிகிராம் பொட்டுல டெலிகிராம் சேனல் இருக்குது. டெலிகிராம் சேனலோட சேர்ந்த மாதிரி டிஸ்கஷன் குரூப் இருக்கு. நீ டிஸ்கஷன் குரூப்ல ஏதாச்சும் போட்டின்னு சொன்னா நான் பார்த்துக்கொள்வேன். டெலிகிராம் சேனல்ல வந்து போல் போடுவேன்டா என்ன எஸ்ஏ செய்யறேன்னு சொல்லி, அந்த எஸ்ஏயும் நீ செலக்ட் பண்ணி சொன்னா அந்த எஸ்ஏயும் வந்து நான் என்ன செய்யண்டாப்பா செஞ்சு கொள்வேன். அதை விட இந்த விஷயத்துக்குள்ளேயும் இந்த முறை 2025ஆம் ஆண்டுக்குரிய பேப்பர் இருக்கு. சோ அந்த விஷயத்தை நீ கொஞ்சம் ஊக்கமா பார்த்தீங்கன்னு சொன்னா பெயில் நிற்கிறாக்கள் பாஸ் பண்ணலாம். மிச்சாக்களை என்ன மாதிரி கைட் பண்ணணுமோ அதுக்குரிய கைட்லைன்ஸும் தரப்படும். ஸோ இந்த 20 நாளுக்குள்ள எவ்வளவு எஃபெக்டிவா ஒர்க் பண்ணலாமோ அதுக்கேற்ற மாதிரி உன்னை கைட் பண்றதுதான் மோஸ்ட் ப்ராபபிலி இந்த செமினார் நோக்கமா இருக்கும். எதிர்வரக்கூடிய இன்றைக்கு 19, நாளைக்கு 20 தீபாவளி, 21ஆம் தேதி. ஓகே, 21ஆம் தேதி பின்னேரம் 7 மணிக்கு இந்த செமினார் நடைபெறும். திருப்பியும் அழுத்தமா சொல்லிக்கொள்ளும், இதனது ஒரு ஃப்ரீ செமினார். ஆனால் நீ என்ன செய்யணும், ரெஜிஸ்டர் பண்ணி வரணும். ஓகே, ஆனாலும் நீ என்ன சொல்லணும்ப்பா, ரெஜிஸ்டர் பண்ணி வரணும். ஸோ ரெஜிஸ்டர் பண்றதுக்குரிய நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கேன். அந்த நம்பரை நீ என்ன செய்வாய், வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் பண்ணி கொண்டீங்கன்னா சரிடாப்பா. சரியா? ஸோ நாங்க செமினார்ல வந்து சந்திச்சு கொள்வோம். தேங்க்யூ.